இந்த காதல் தான் ஆணவ காதல், 420 காதல். இதற்குதான் ஆணவ காதல் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிறோம். பாருங்கள். வணக்கம் அனைவருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் தோளார்பேட்டை அருகே இந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு பெற்றோர்கள், அதாவது பெண்ணின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த பெண் காலில் விழுந்து இந்த பெற்றோர்கள் கதறுவதை பாருங்கள். எங்களுக்கான வேலை செய்வோம். அவங்க பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கான வேலை செய்வோம் சார். இப்ப யாரும் எதுவுமே பண்ணல சார். தெரிஞ்சுக்க மாட்டேங்க. திவ்யா, இதெல்லாம் பரவாயில்லையா? சலசலப்பு ஏற்பட்டதால் விரைந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டு காவல் நிலையத்திற்குள் அழைத்து சென்றனர். அவன் பொம்பளை பொறுக்கி 2 மாசத்துல புள்ளைய ஏமாத்திடுவான், ஏற்கனவே சில பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கான் என்று குற்றம் சாட்டினார் திவ்ய தர்ஷினியின் தந்தை காளி. பையன் கேரக்டர் சுத்தமா சரியில்லை. பல பொண்ணுங்களோட தொடர்பு, குடி, கஞ்சா, எல்லா கெட்ட பழக்கமே கிடையாது. அதிகமாக பொம்பளை பொறுக்கி, இன்னும் சொல்ல பொம்பளை பொறுக்கி, அதே அவனுக்கு உத்தியோகம். இப்போ யாரும் ஏமாந்தாக்கா நகையை புடுங்கிறது, சொத்து எழுதி வாங்குறது, பணம் வாங்குறது. என் பொண்ணு கூட 3 நகையை வாங்கி வித்து தின்னுக்கிறான். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. கவிஞர் கண்ணதாசன் அன்னைக்கே சொல்லிட்டார். அதுபடிதான் நடக்குது. சரி, விடயத்துக்கு வருவோம். சில பேர் ஆணவ காதலுக்கு எதிர்ப்பு, ஆணவ காதலுக்கு தடை சட்டம் வேண்டும் என்கிறோம். இதை சிலர் எதிர்க்கிறார்கள். ஆணவ காதலை தடுக்க தனிச்சட்டம் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இதை சில சுயநலவாதிகள், ஜாதி வெறியர்கள், சாதியிலேயே ஊறி போனவர்கள், பிற மாநிலத்திலிருந்து இங்கு குடியேறிய தலைவர்கள் எதிர்க்கிறார்கள். இந்த காதல்ல பாத்தீங்கன்னா பொண்ணும் பெண்ணும் ஆணும் ஒரே ஜாதி. ஆனா என்ன இங்க அப்படின்னா, இந்த பொண்ணு கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது. இந்த மாப்பிள்ளை ஆட்டோ டிரைவர். கேட்டுங்க, ஆட்டோ டிரைவர். இந்த ஆட்டோ டிரைவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு அப்படின்னு பெற்றோரோட சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு அறிவு இல்லை. நீங்களா எது காலேஜுக்கு போன, எதுக்கு உன்னை படிக்க வச்சாங்க, எதிர்காலம் பாத்தியா, ஆட்டோவில் என்ன வருமானம் வரும், அவன் விட்டு ஓடிட்டானே என்ன பண்ணுவார்? இதைத்தான் எதிர்க்கிறோம். படிக்கும் போது வேண்டாம் காதல், படித்து முடித்து அதன் பின்பு ஒரு நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் பண்ணுங்க. இப்ப இதெல்லாம் நிலைக்காது. இதெல்லாம் பின்னாடி கஷ்டம் உங்களுக்கு தான். பெற்றோர்களே, இந்த நாய் திரும்பி வந்ததுன்னா வீட்டுல சேர்க்காதீங்க, தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. முடிஞ்சா சொந்த பத்திரம் ஒன்று, விடுதலை பத்திரம் கொடுத்துருங்க, போய் தொலைட்டோம். இது எதுக்காக இந்த வீடியோ எல்லாத்தையும் விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக இதைதான் சொன்னது. நீ ஆட்டோ ஓட்டுற, உனக்கு தகுந்த மாதிரி தானே நீ பார்க்கணும். எதுக்கு நீ படிக்கிற பிள்ளைய போய் இது பண்ற? இதைத்தான் ஆணவ காதல்ங்கிறோம். இந்த பொண்ணுகிட்ட வேற 3 சவரன் நகையை வாங்கி அடகு வச்சுட்டானாங்க. இப்பவே இந்த நிலைமை. இதைத்தான் நாங்கள் ஆணவ காதல் என்கிறோம். நன்றி, வணக்கம்.